ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள உயிராக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்றால் அப்படின்னு சொல்லி கந்தகுரு கவசம்ல நம்ம பார்த்துருக்கோம். அந்த அன்பு அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புக்குள்ள உயிராகவே இருக்குது. அப்போ நீங்கள் மரணமில்லாத பெருவாழ்வு அடையணும்னு ஆசைப்படுறீங்க. மரணம்னா என்ன? உயிர் உடம்பை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு பேர் தான் மரணம். அப்போ அந்த உயிர் உடம்பை விட்டு பிரிஞ்சு போகாமல் உடம்புக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அப்போ அந்த உயிர் போகக்கூடாது. உயிர் உயிர் அப்படிங்கிறது நான் அன்புன்னு சொல்லிட்டேன். அப்போது அந்த அன்பு நீங்கள் எந்த அளவுக்கு மற்ற உயிர்கள் மேலே காட்டுறீங்களோ, அன்பின் வடிவமாக நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அப்போ தானே அந்த உயிர் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கும். உங்கள் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் வேற்றுமையும் வேறுபாடும், கருத்து வேறுபாடு, அவன் வேற நான் வேற, அவன் சிவப்பு நான் கருப்பு, அவன் குட்டை அவன் பிச்சைக்காரன் அவன் ஏழை, இவ்வளவு வேறுபாடுகளையும் இவ்வளவு வன்மத்தையும் இவ்வளவு பொறாமையையும் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளையும் வச்சிட்ருக்க இந்த உடம்புல இந்த மனசில்